ஹாய் ஆல், இது என்னோடய ஃபர்ஸ்ட் கெட் ரீடிங் வீடியோ. பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸஸ் கனடாவோட 3-in-1 ஃபவுண்டேஷன், அதில் கொஞ்சமாக ஸ்ட்ரோக் க்ரீம் ஆட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணும்போது ஒரு க்ளாஸி லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு வெட் ஸ்பாஞ்சில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்லேயும் அப்படியே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும், இல்லைனா தனியாக நம்ம நெக்கு கொஞ்சம் இதுவாக தெரியும். நெக்ஸ்ட்டு ரீகோடோட பவுடர் செட் பண்ணுறேன். அண்டர் ஐஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மற்ற ஏரியாலாம் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடரு. இது வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், சும்மா லைட்டாக தான் போடுறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸு. நான் இந்த ஐப்ரோ பண்ணவே இல்லை பொங்கலுக்கு, எனக்கு கொஞ்சம் டைமும் இல்லை, சலூனில் கொஞ்சம் பிஸியாகவே இருந்தது. ஸோ அந்த ஐப்ரோ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் தின்னாக எடுத்துட்டாங்க லாஸ்ட் டைம், அதனால் அந்த மிட் லென்த்லேருந்து மட்டும் கொஞ்சம் ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து காஜல், லாக்மியோட ஐகானிக் காஜல். இது கொஞ்சம் ஐஸ் நல்லா போல்டாக காட்டும். நெக்ஸ்ட்டு லாக்மியோட லைனர் அப்ளை பண்ணுறேன். லைனர் வந்து நான் ரொம்ப திக்காக போடல, லைட்டாக தான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். கீழேயும் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். லோயர் டாட் அண்ட் கீயோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். லிப்ஸ்டிக் போடல, நான் லிப் பாம் போடுறேன். இதுவே ஒரு பிங்க் டிண்ட் மாதிரி தான் இருக்கும். பிஎஸ்சியோட செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் நான் மறந்துட்டேன் அது போடுறதுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதான் என்னோடய ஃபைனல் லுக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.